ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் பீஜன் சஞ்சய் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு வந்து டிவார்மிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டே டு டே வந்து டிவார்மிங் பண்ணணுமா, இல்லைனா வீக்லி ஒன்ஸ் பண்ணணுமா, இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணணுமா, இல்லை இயர்லி ஒன்ஸ் பண்ணணுமான்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எனக்குமே அந்த டவுட் இருந்துருச்சு. இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நம்ம கையில் வச்சுருக்க டானிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய வெரைட்டி வார்ம்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுங்களுக்கு வந்து தாக்கும். அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் வார்ம்ஸ், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லிவர் ஃப்ளிக்குன்னு சொல்லுவாங்க, தேர்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேப் வார்ம்ஸ், ஃபோர்த் வந்து லங் வார்ம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்களுக்கு வந்து இந்த 4 வெரைட்டி ஆஃப் வார்ம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து ஆட்டுக்களை வந்து தாக்கும். சரி, நம்ம மெத்தடை வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதனால் நம்ம எதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவார்மிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம ஆடு இருக்குல்ல, நம்ம ஆட்டுக்கு வந்து வயிற்றில் வந்து நிறையா வந்து புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் ஆகப்பட்டது என்ன பண்ணும், ஒரு ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறப்ப எதுவுமே தெரியாது. அது பெருசாகி உள்ளே முட்டை விட்டு நிறையா குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நிறையா பொறிக்க ஆரம்பித்த உடனே அந்த ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டுக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ரத்த சோகை ஏற்படும், தீனி ஒழுங்காக எடுக்காது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டிங்கள்லாம் இருக்குல்ல, அந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சோர்வு அடைஞ்சிரும், கைத்தில் வந்து வீக்கம் வந்துடும், தலையில் வீக்கம் வந்துடும், ஆடு இழப்பத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து டிவார்மிங் பண்ணுறோம். சரிங்களா, சரி டிவார்மிங். ஸோ எத்தனை கேஜிக்கு எவ்வளோ எம்எல் வந்து ஒரு ஆட்டுக்கு கொடுக்கணும், அடுத்த டவுட் இருக்கும். ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ இருக்குது, அந்த ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ml கொடுக்கலாம். அதேமாரி வந்து ஒரு 10 கிலோ டு 8 கிலோ இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 5 ml அதுமாரி கொடுக்கலாம். சரிங்களா, இந்த ஆட்டுக்கெலாம் ஒரு 15 கிலோ இருக்கும். இதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ml கொடுத்தோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணால் ரொம்பவே நல்லது. சரிங்களா, ஆட்டுகளுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் எல்லாருக்கும் டவுட் இருக்கும், எப்போ பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் நாளே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தீனி வைக்காதீங்க. அடுத்த நாள் மார்னிங்கே எழுந்து ஒரு 5 o'clock வந்து தீனி தண்ணி வைக்காமல் ஆட்டுக்கு வந்து இதுமாரி சிரிஞ்சில் இழுத்து டிவார்மிங் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அப்புறமேட்டு ஒரு 10 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு யாராவது தீனி வைங்க. ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் கேப் விட்ருங்க நம்ம வந்து டிவார்மிங் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி எல்லாமே எடுத்து விட்டு கிளியராக வச்சுருங்க. நம்ம எப்படி எடுத்து விட்ருக்கோன்னு பாருங்கள். ஸோ இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.